மீன்பிடி தடைக்காலம் இன்று இரவுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர். இது குறித்தான தகவல்களை தற்போது அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 61 நாட்கள் நீடித்த மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதால் மீனவர்கள் தங்கள் ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். விசை படகுகளை பழுது நீக்கி கடலுக்கு செல்ல தயாராகி வரும் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதி மீனவர்கள் குறித்தான தகவல்களை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 61 நாள் தடைக்காலம் முடிஞ்சு நாளைக்கு அவ்வளோ மீனவர்களும் கடலுக்கு போகிறாங்க. எல்லா மீனவர்களும் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். எங்களுக்கு அதிகமான மீன், நண்டு, கனவா, இறால் கிடைக்கணும் அப்படின்னு. அதே போல் அரசிட்ட ஒரு கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம். நாங்கள் பிடிக்கின்ற இறால், நண்டு, கனவா எல்லாத்துக்குமே விலை ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்குகிற டீசலுக்கு மட்டும் விண்ணை தொடுற அளவுக்கு டீசல் விலை ஏறி இருக்கு. இன்னைக்கு 100 ரூபாய்க்கு பக்கத்தில் டீசல் விலை இருக்குது. அதனால நாங்கள் பிடிக்கின்ற மீன், கனவா, நன்று ஆளுகளுக்கெல்லாம் உரிய விலை கிடைக்கணும். அப்படி கிடைச்சா தான் நாங்கள் படகை அடுத்த முறை நாங்கள் இயக்க முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு படகுக்கும் 500 லிட்டர் டீசல்ல இருந்து 1500 லிட்டர் வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு படகுக்கும் முடிச்சு வச்சிருக்கோம். எங்களுடைய பராமரிப்பு செலவு இந்த வருடத்தில் இந்த படகுக்கு செலவழிச்சது மட்டும் 5 லட்சத்திலிருந்து 10 லட்ச ரூபா வரை நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். அதனால நாங்கள் எல்லாமே நாங்கள் பிடிக்கின்ற மீன்களுக்கு உரிய விலை கிடைச்சா தான் இந்த மீனவர்கள் இதில் காக்கப்படுவாங்க, இல்லைன்னா அழிஞ்சிருவாங்க. ஆகையால அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர்கள் பிடிக்கின்ற மீன்கள், நண்டு, கனவா, இறால் எல்லாத்தையுமே அரசே கொள்முதல் படுத்தணும். இல்லைன்னா சிண்டிகேட் அமைச்சு இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் எங்களை அழிக்கிற மாதிரி அரசு சேர்ந்து அழிச்சிடாம, அதனால இதை துரிதப்படுத்தி எங்க மீனவர்களை காக்கணும். இதை வாயிலா தெரிவித்துக் கொள்கிறேன். மீன்பிடி தடைக்காலம் இன்று இரவுடன் நிறைவடைய உள்ள நிலையில் கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ரகு இணைகிறார். ரகு, வணக்கம். இது குறித்தான தகவல்கள் என்ன? கண்டிப்பாக ஜெயா, 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று இரவுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். மீன்பிடி உபகரணங்களை படகில் ஏற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி துவங்கி ஜூன் 14ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையும். இந்த நிலையில் இன்று ஜூன் 14ஆம் தேதி இன்று இரவுடன் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் ஆகிய மீன்பிடி துறைமுகங்களில் உள்ள சுமார் 2000 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி கரைக்கு ஏற்றி பழுது நீக்கி பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். இதற்காக மீன்பிடி உபகரணங்களான மீன்பிடி வலைகள், கூடைகள், டீசல் கேன்கள், சமையல் பொருட்கள், ஐஸ் கட்டிகள் போன்ற பொருட்களை படகில் ஏற்றும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடி தடை காலம் முடிந்து நாளை அதிகாலை மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல உள்ள நிலையில் இலங்கை கடற்படையின் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் பிடித்து வரும் இறால், நண்டு போன்ற மீன்களுக்கு நியாயமான விலை கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஜெயா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ரகு.